Hello, my lovely. Think of Friday evening. So, good evening to you. Uh, ஒரு ரோசியோடையும் இங்கே இவங்க இந்த ஓனர்ஸ் எங்களுக்கு தந்த வெல்கம் பிஸ்கெட்ஸோடையும் உங்களை வரவேற்கிறேன். இவ்வளோ நேரம் நானும் என் கணவரும் நிறைய விஷயத்தை பற்றி உரையாடி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சந்தோஷமாக ரசித்து டைமை ஸ்பெண்ட் பண்ணினாங்க. இப்போ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமெண்டு ஆசைப்படுறேன். ஸோ இது இந்த இந்த ரம்யமான சூழ்நிலையில் இப்படி உட்கார்ந்து கொண்டு இதுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த இயற்கையை ரசிக்கும் போது மனது வந்து அலாதியான அமைதியை அடைகிறது. ரொம்ப ரொம்ப அமைதியை அடைகிறது. ரொம்ப வேலை பழுவோட வாழ்கிற வாழ்க்கையிலேயே எங்கடது மனதுக்கும் உடலுக்கும் அமைதி வேண்டும். அப்போ வருஷத்தில் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு 2 முறையாச்சும் இப்படியான ஒரு விடுமுறைக்கு வரத்தான் வேண்டும். இங்கே உழைக்கிற காசுக்கு நம்ம வந்து பில்ஸ் கட்டவே சரியாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து போகிறது ரொம்ப காசாக இருக்குமேன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை, நாங்கள் உழைக்கிற காசில் பில்ஸை கட்டுறதோடு சேர்த்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சுருக இதுக்கண்டு கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டிய நிலைமை இருக்கத்தான் செய்து. என்றால் எங்களையும் எங்கள் உடல்நிலையையும் மனநிலையும் பார்க்கத்தானே வேண்டும். அதனால் அடுத்தது எனக்கும் வந்து இந்த பிரெயினில் இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்கிறதால, இந்த வருத்தத்தின் வீரியம் இருக்கிறதால இப்படி ஒரு இயற்கையான அமைதியான சூழ்நிலைக்கு வந்துட்டு போகும்போது கொஞ்சம் ஒரு மாற்றம் ஒன்று தெரிய தான் செய்கிறது. அதனாலேயே என்னுடைய குடும்பம், என்னுடைய கணவர் எல்லாம் இதை ரொம்ப முக்கியமாக நினைச்சு தான் என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு வர வேணும். ஸோ அதுக்குரிய காசு தான் வந்து கொஞ்சம் சேமிக்கணுமெண்டு அவங்க கண்டிப்பாக நினைக்கிறதும் கூட. அந்த இதுக்கண்டு பணத்தை விட்டாத்தியாக செலவழிக்க முடியாது இல்லையா? ஆனால் நம்மளுக்காக செலவழிச்சு தான் ஆகணும் இந்த மாதிரி சில விஷயங்கள். எங்களோட உடம்பு மெஷின் இல்லையே. இதுக்குள்ள மனசு இருக்குது. எங்களோட உடம்புக்குன்ற ஒரு மரியாதையும் இருக்குது. ஸோ அதை செய்து தான் நாங்கள் ஆக வேண்டும். ஸோ அதனால் ஆனால் இதில் உட்கார்ந்து கொண்டு இந்த இயற்கையை ரசிக்கும் போது சூப்பராக இருக்குது. வாங்க உங்களுக்கு நான் கொஞ்சம் காட்டுறேன். எவ்வளவு பார்த்தாலும் அல்லாதியாக இருக்கு. வாங்க பார்ப்போமா? பாருங்க, அப்படியே வந்து இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சூப்பர். ஸோ அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்தை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிற சுகம் வந்து தனி. மனசுக்கும் உடம்புக்கும் அந்த சுகம் தனி. ஸோ அது நாம் உணர வேணும். அந்த 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 இன்பத்தை உணர வேணும். அந்த மன அமைதியை உணர வேண்டும். கண்டிப்பாக உணர வேண்டும். இங்கே தான் வரணும்ன்ற அவசியம் இல்லை. நிறைய முறை நான் உங்களுக்கு எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுடைய மனசை பாருங்க, உங்களுடைய உடலை பாருங்க, மனசை பாருங்க, அதனுடைய ஆரோக்கியத்தை பாருங்கண்டு. அதில் ஒரு விதமாக இதுவும் அமையும். இப்படி வந்துட்டு போகிறது அமையும். கேமரா இங்கே வாங்கோ. ஸோ அது முக்கியம். தாண்டோண்டித்தனமாக செலவழிக்கக்கூடாது. ஆனால் செலவழிக்கிற விஷயத்துக்கு செலவழித்து தான் ஆக வேண்டும். அதுக்கு தானே உழைக்கிறோம். ஸோ அதுதான், நம்ம எதையுமே கொண்டு போகிறதில்ல. நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதை மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதையுமே கொண்டு போகிறதில்லை. ஆனால் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையின் மன திருப்தியை மட்டும் கொண்டு போவோம் என்று அப்போ தான் எங்கள் மனசு சாந்தி பெறும் என்று நான் நம்புகிறேன். என்ன அமோகம். இது வந்து ஒரு படம், அந்த பிக்சர் ஃப்ரேம் படம் மாதிரியே இருக்குது. ஆனால் இது இயற்கை. இது கண்முன்னுக்கே இருக்கிற ஒரு இயற்கை இது. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி அமைதியான இடத்துக்கு வர்றது விருப்பம். இதில் நாங்கள் இருக்கிற இடம் வந்து வெரி பிஸியான ஒரு டவுன். வெரி பிஸி. அண்ட் வேலையும் அப்படியான பிஸியான வேலை தானே. ஸோ எங்களுக்கு வந்து இப்படி போகிறதுண்டா இப்படி எங்காவது அமைதியாக யாரும் இல்லாத இடம்னு சொல்லுவாங்க தானே, அது அப்படி. அண்டு கிட்டத்தட்ட நீங்கள் முதலே புக் பண்ணீங்கள் என்றால் வந்து
உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஒரு ரீசனபிள் அமௌண்ட்டோடையே கிடைக்கும். இதுக்கெல்லாம் நிறைய காசு செலவழிக்க இல்லை. புக் பண்ணுங்கள், முதலே அட்வான்ஸ்லேயே புக் பண்ணால் ஓகே. இது என்னுடைய கணவரும் என்னுடைய தம்பியாரும் தங்கையும் தான் சேர்ந்து பிளான் பண்ணது என்னுடைய பிறந்த நாளுக்காக. பட் இது நார்மலாக நாங்கள் வந்து இப்படி வாரதுண்டா இப்படி தான். நான் சொன்ன மாதிரி வந்து இது உங்களுக்கு வந்து ஹோட்டலில் போய் இருக்கிறத விட இப்படி ஒரு இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் கூட, நிறைய ரூமுகள் இருக்கும், அருமையாக நீங்கள் உங்களுடைய டேயை ஸ்பெண்ட் பண்ணலாம், பிளான் பண்ணலாம், பிடிச்சதை சாப்பிட்டு பிடிச்ச மாதிரி பிளான் பண்ணலாம். அப்படி சுற்றி கொண்டு இருக்கிறது காரணம் உங்களுக்கு எல்லா வியூவும் தெரிகிறதுக்காக. பார்த்தீங்கன்னா இது இப்போ வெளிச்சம் தானே நல்லது. இதில் பக்கத்தில் இன்னொரு அதே மாதிரி இன்னொரு வீடு, அதே மாதிரி வெளியிடம். ஸோ இதில் ஒரு 4 வீடு இப்படி கட்டியிருக்கிறாங்க. இதுக்காக, இந்த பர்பஸுக்காக. நாங்கள் எங்கே இருக்கிற மாதிரி கேட்குறீங்க, ப்ரைவசி ரீசனுக்காக சொல்ல முடியலை. பட் இது யூகே தான். யூகேல நிறைய இப்படி பிளேசஸ் இருக்குது. ஸோ நாங்கள் போன முறை வேல்ஸுக்கு போனோம் தானே, வேல்ஸ் அது நாங்கள் சொன்னாங்க. ஆனால் இனிமேல் நாங்கள் வந்து ப்ரைவசியை மதித்து சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இது யூகேல. ஸோ யூகேக்கு உள்ளூருக்குள்ளேயே இவ்வளோ நல்ல அமோகமான இடங்கள் இருக்குது ஒரு ரீசனபிள் ப்ரைஸோடு. அதே மாதிரி இப்போ நீங்கள் மலேசியாவில் இருக்கிறீங்களா, ஸ்ரீலங்காவில் இருக்கீங்களா, இந்தியாவில் இருக்கிறீங்களா, நிறைய உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய அமோகமான பிளேசஸ் இருக்கும். இப்படியான ஃபெசிலிட்டிஸோட எல்லா இடத்துலையும் இப்போ வந்து கொண்டிருக்குது. ஸோ அட்வான்ஸில் புக் பண்ணுங்கள். ஸோ இப்போ கொஞ்சம் கழிச்சு இதில் இந்த ஹாட் டாப் இருக்குது, அந்த மசாஜ் ஹாட் டாப். அதில் என்னுடைய கணவர் எனக்கு ஓன் பண்ணி விட்டாருன்னா நான் அதில் கொஞ்சம் போய் ரிலாக்ஸ் பண்ணுவேன் அவரோட. ஸோ அதுதான் இன்றைய பிளான். சும்மா ரிலாக்ஸாக கணவர் மடியில் இருக்கிறது, அதுதான் என்னுடைய பிளான். இது ஒரு வீடியோவில் சொன்னேன்னு பாருங்கள், கணவர் எங்கே போனாலும் அதை ஒரு ஃபாலோ பண்ணணுமென்ட்டு. அதுதான், அது நல்ல கணவர், எங்கே போனாலும் சரியான கணவர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு போல்டான லேடி வந்து ஃபாலோ பண்ணணுமெண்டா ஒரு ஆண்மகனை அவர் சரியான ஆண்மகனாக இருக்க வேணும். நான் மதிக்கக்கூடிய ஆண்மகனாக இருக்கணும். என்ன அவர் மதிக்கிறதால இனிமேல் மதிக்க போகிறதால அவரை நான் ரொம்ப மதிக்கிறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப செல்லமென வச்சிருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, என்னுடைய தம்பி தங்கை. என்னுடைய தம்பி சூப்பர். உங்களுக்கு நான் அவர் முகத்தை காட்ட முடியாத, அவர் குரலை கேட்டிருப்பீங்க. சூப்பர். என்னுடைய கணவர் கூட ரொம்ப வியந்து ரசிப்பார் அதை. என்னுடைய தங்கச்சி கூட ரொம்ப அருமையான தங்கை, கான்ஃபிடெண்ட்டான தங்கை. நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க நான் கான்ஃபிடென்ட்டு, அவர் சூப்பர் கான்ஃபிடென்ட். இப்போ இருக்கிற என்னுடைய சகோதரிகளும் என்ன ரசிக்கிற, என் கணவரை ரசிக்கிற, என் குடும்பத்தை ரசிக்கிறவங்களும் அதே மாதிரி எண்ணங்களோடு இருக்கிற சகோதரம் தான். ஸோ கீப் இட் அப். இந்த வீடியோஸ் போடுறதுக்கு காரணம் நாங்கள் இங்கே வந்துட்டோம் அங்கே போயிட்டோம் அப்படி என்று சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இதுகள். என்ன இப்போ இப்படி வீடியோ செய்கிறதுண்டா, இப்படி ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வீடியோ செய்கிறதுண்டா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறது கேஷுவலாக எடுத்தாலும் அது ஒரு டைம் எடுக்க வேண்டும். அது ரொம்ப கஷ்டம். அது ஷோ ஆஃப்காக இல்லை, அது உங்களோட உண்மையிலேயே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. நாங்கள் போகிற இடங்கள், வார இடங்கள், முடிந்த வரைக்கும் சில விஷயங்கள் ப்ரைவேட்டாக கீப் பண்ண வேண்டியிருக்கு. பட் எங்களுடைய லைஃப்பை வந்து உங்களுக்கு நாங்கள் அப்படியே வெளிப்படையாக காட்டுறது காரணம் இதுதான். நாங்கள் உங்ககிட்ட நாங்கள் கற்றுக்கொள்கிறதுக்கும் எங்ககிட்ட நீங்கள் கற்றுக்கொள்கிறதுக்காக மட்டுமே ஒழிய வேறு எந்த ஷோ ஆஃபுக்கும் இல்லை. இதில் என்ன ஷோ ஆஃப் இருக்குது? நாங்கள் சாதாரண உழைக்கும் உழைப்பாளிகள், அவ்வளோந்தான். தம்பதியாக வாழ்கிறோம், குடும்பமாக வாழ்கிறோம். பாசத்தை, உழைப்பை, எங்களுடைய சந்தோஷங்களை, துக்கங்களை, எங்களுடைய சக்ஸஸை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம், அவ்வளோந்தான். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எங்களை நேசிக்கிற நெஞ்சங்கள் நீங்கள் கண்டிப்பாக எங்களை புரிந்து கொள்வீர்கள், அதில் மாற்றமே இல்லை. அண்ட் நான் நிறைய வீடியோஸ் சொன்னேன், நான் என்னால் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண முடியலை, மன்னிக்கவும். நிறைய போன கிழமை நிறைய வேலைகள் இருந்தது, வீட்டு வேலை, என்னுடைய நார்மல் ஒர்க், அதுக்கு நடுவில் வந்து இப்போ இங்கே வந்திருக்கிறோம். ஸோ ஆனால் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நன்றிகள் பல. தேங்க்யூ. ஸோ லெட்ஸ் கோ டு தி சீனரி. இங்கே தேங்க்யூ.
வணக்கம்.